எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் சோனாஸ் குக்கிங் ஜர்னி. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, ஒரு பிரியாணி ரெசிபி தான். அதை தலப்பாக்கட்டி மட்டன் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நான் இதில் வந்து நிறைய டிப்ஸு கொடுத்துருக்கேன். அந்த இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கிற அதே டேஸ்ட்டில் ரொம்ப நல்லா வரும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பிரியாணி பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியமானது வந்து நம்ம வந்து ஜீரக சம்பா ரைஸில் தான் இந்த பிரியாணி பண்ணணும். பாஸ்மதி ரைஸில் பண்ணால் நல்லா இருக்காது. ஃபஸ்ட்டு நான் 2 கப்பு அளவுக்கு ஜீரக சம்பா ரைஸை எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 3 தடவை வாஷ் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்க போகிறேன். இந்த ஜீரக சம்பா ரைஸுக்குன்னு ஒரு ஃப்ளேவர் இருக்குது. இந்த பிரியாணிக்கு நம்ம மசாலாலாம் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி தான் பண்ண போகிறோம். இப்போ வந்து ஃபஸ்ட் நம்ம மசாலா அரைச்சிக்கலாம். அதுக்கு வந்து ஒரு 6 பல் பூண்டு, கொஞ்சம் இஞ்சி, ஒரு சின்ன வெங்காயம், ஒரு 6 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். இந்த ரெசிபிக்கு வந்து நீங்கள் சின்ன வெங்காயம் அரைச்சி போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். என்கிட்ட கிடையாது, அதனால நான் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் இந்தமாதிரி ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இது வந்து நைஸாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் கொரன்னு இருக்கிற மாதிரியே அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி கொரன்னு இருந்தால் போதும், ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க. இப்போ வந்து நம்ம பிரியாணி மசாலா பண்ணிடலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு துண்டு பட்டை, ஒரு 4 கிராம்பு, ஒரு நட்சத்திர சோம்பு, அப்புறம் கொஞ்சம் ஜாவித்ரி, ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு 4லேருந்து 5 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 வாசி ஜாதிக்காய் சேர்த்துக்கோங்க. அப்புறம் மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அப்புறம் முந்திரி பருப்பு ஒரு 6லேருந்து 8 சேர்த்துக்கோங்க. இதை வந்து நல்லா ஃபைனாக பவுட்ரு பண்ணி எடுத்துக்கணும். இப்போ வந்து இந்த மாதிரி நல்லா ஃபைனாக பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம கறியை வேக வச்சிடலாம். நான் இன்றைக்கி ஒரு 1/2 கிலோ அளவுக்கு ரைஸ் எடுத்துருக்கிறதுனால 1/2 கிலோ அளவுக்கு மட்டன் எடுத்திருக்கேன். இப்போ அதை வந்து ஒரு குக்கரில் சேர்த்துடலாம். அப்புறம் இதில் வந்து ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்புறம் இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், அப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வேக வச்சிடலாம். இப்போ குக்கரோட மூடியை போட்டு ஒரு 3லேருந்து 4 விசிலுக்கு வந்து நம்ம அதை வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். இப்போ குக்கரோட ப்ரெஷர்லாம் போயிட்டுது. இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். கறியெல்லாம் நல்லா வெந்துட்டுது. பாருங்கள், கறி நல்லா வெந்துட்டுது. இப்போ வந்து நம்ம இதுலேருந்து கறியை மட்டும் தனியாக எடுத்து நம்ம ஒரு பிளேட்டில் வச்சுக்க போகிறோம். தண்ணியை வந்து நம்ம வந்து பிரியாணி பண்ணுறப்போ ஊற்றிக்க போகிறோம். இப்போ கறியை மட்டும் எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பிரியாணி பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ பிரியாணி பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் போட்டு பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். அப்புறம் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எந்த எண்ணெயாக இருந்தாலும் ஓகே. இப்போ இந்த நெய்யும் எண்ணெயும் சூடானதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி தின்னாக ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். பிரியாணிக்கே வெங்காயம் நல்லா வதங்கி வந்தால் தான் நல்லாயிருக்கும். நல்லா ப்ரௌனாக ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வெங்காயம் வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம இதில் வந்து அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்கோம்ல, இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் அதுக்கப்புறம் வெங்காயம், அந்த பேஸ்ட்டை சேர்த்து இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்க போகிறோம். இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம இதை வதக்க போகிறோம். ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் ஆகும் இது போகிறதுக்கு. இப்போ பாருங்கள், நல்லா வதங்கி பச்சை வாசனை போயிட்டு எண்ணெயும் பிரிஞ்சு வந்துட்டுது. இதில் இப்போ நம்ம நுணுக்கி வச்சுருக்க அந்த பவுடரை சேர்த்துக்கலாம், பிரியாணி மசாலாவை. சேர்த்துட்டு இதை நல்லா எண்ணெயிலே நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு 2-3 நிமிஷம் ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதுவும் நல்லா ரோஸ்ட் ஆகிட்டுது.
இந்த ஸ்டேஜில் நம்ம இப்போ வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு நறுக்கின கொத்தமல்லியும் ஒரு 1/2 கப் அளவுக்கு புதினா இலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்படி நீங்கள் இந்த மாதிரி எண்ணெயிலேயே வதக்குறீங்கன்னா அதோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மட்டன் பீசஸ் இதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் ஒரு ரோஸ்ட் பண்ணுங்கள், மசாலாலாம் கறியோட சேர்கிற அளவுக்கு. இப்போ நல்லா ரோஸ்ட் ஆகிட்டுது. இப்போ வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம இதில் பச்சை மிளகாய் போட்டிருக்கோம், அப்புறம் மிளகு போட்டிருக்கோம், அதனால் காரம் பார்த்து போடுங்க. அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ அதோட பச்சை வாசனையெல்லாம் போகிற அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம். இப்போ மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போயிட்டுது. இப்போ இதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்துட்டு அதையும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இப்போ அதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும். இப்போ இந்த மாதிரி நல்லா ரோஸ்ட் ஆகி வந்ததுக்கப்புறம் இதுக்கு வந்து நம்ம உப்பு சேர்க்க போகிறோம். நான் 2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். பத்தலைன்னா பார்த்துட்டு நம்ம அப்புறம் போட்டுக்கலாம். உப்பு சேர்த்து அதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இப்போ நம்ம வேக வச்சுருக்க தண்ணியே இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நான் 2 கப்பு ரைஸ் போட்டிருக்கிறதுனால அதுக்கு 4 கப்பு தண்ணி சேர்க்கணும். இப்போ வேக வச்ச தண்ணி வந்து 2 கப்பு இருக்குது. ஃபஸ்ட்டு அதை சேர்த்துக்கோங்க. மெஷர் பண்ணிக்கோங்க எவ்வளோ இருக்குதுன்னு. இப்போ பாக்கி 2 கப்பு நான் வந்து தண்ணி ஊற்றிக்க போகிறேன். இப்போ நான் அதில் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. உப்பு உரப்பெல்லாம் செக் பண்ணி பாருங்கள். பத்தலைன்னா இப்போ சேர்த்துக்கோங்க. எனக்கு உப்பு பத்தலை, அதனால் உப்பு சேர்த்துக்கிறேன் 1 டீஸ்பூன் அளவுக்கு. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. ஒரு பாதி லெமனோட ஜூஸ் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இப்போ மூடியை போட்டு இதை நல்லா கொதிக்க விட்டுடலாம். ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருக்க அரிசி இதில் சேர்த்துடலாம். இப்போ நல்லா கொதிச்சிடுது. இதில் வந்து நான் ஊற வச்சுருக்க அரிசியை சேர்த்துக்கிறேன். இது ஜீரக சம்பா ரைஸ் வந்து பாஸ்மதி மாதிரி சீக்கிரம் வேகாது, கொஞ்சம் டைம் எடுத்து தான் வேகும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம இதை கொதிக்க விட்டுடலாம். இப்போ அரிசியும் தண்ணியும் ஒரே லெவலுக்கு வர வரைக்கும் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறம் அடுப்பை வந்து லோவில் வச்சுடுங்க. வச்சுட்டு மூடியை போட்டு ஒரு பழைய தவா மேலே வச்சு நம்ம தம்மில் போட்டுடலாம். அதாவது லோ ஃப்ளேமில் ஒரு 15 நிமிஷம் குக் ஆகட்டும். மேலே வந்து ஏதாவது வெயிட் ஒன்று வச்சுடுங்க, அந்த ஸ்டீம் வந்து எஸ்கேப் ஆகாமல் இருக்கிறதுக்கு. இப்போ 15 நிமிஷம் ஆகிட்டுது, திறந்து பார்க்கலாம். பாருங்கள், சாதம்லாம் நல்லா வெந்துட்டுது. இப்போ லேசாக ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ பாருங்கள், நல்லா பொல பொலன்னு வந்துட்டுது, சாதம்லாம் நல்லா வெந்துட்டுது. வாசனையும் நல்லா சூப்பராக இருக்குது. இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு சமப்படுத்திட்டு ஒரு மூடியை போட்டு ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் விட்டுடுங்க. அப்போ இன்னும் நல்லா பொல பொலன்னு ஆகிடும். இப்போ இந்த மாதிரி சமப்படுத்திட்டு ஒரு மூடியை போட்டு ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் விட்டுடுங்க. இப்போ 20 நிமிஷம் ஆகிட்டு திறந்து பார்ப்போம். பாருங்கள், பிரியாணி எப்படி பொல பொலன்னு ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா வந்திருக்குது. இது டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம இன்னையோட குறள் பார்த்துடலாம். கோலில் பொறியின் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்கா தலை. அதாவது கடவுளின் திருவடிகளை சேர்ந்தவர்கள் பிறவியாக பெருங்கடலை நீந்தி கடப்பார், மற்றவர் நீந்தவும் மாட்டார் என்பதுதான் இந்த குறளோட பொருள். மீண்டும் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியுடன் இன்னும் ஒரு குறளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.